அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவின்படி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசின் 2016-2017 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் வருகின்ற ஜூலை மாதம் 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் தமிழகம் முழுவதும் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்திருந்தார். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதரும், ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்று முன்னேறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிதிநிலை அறிக்கையின் சிறப்பு அம்சங்களை பொதுக்கூட்டங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழியாக மட்டுமின்றி நவீன தொடர்பு வழிகளான இணையம் மற்றும் டிஜிட்டல் மின்னணு சாதனங்கள் வழியாகவும் மக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். இதன்படி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் நேற்று நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அவைத் தலைவர் திரு இ. மதுசூதனன், நடிகர் ராமராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வடசென்னை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் துறைமுகம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்புச் செயலாளர் திரு சி. பொன்னையன் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தஞ்சை கீழவாசல் பகுதியில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு இரா துரைக்கண்ணு, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர். வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிதிநிலை அறிக்கையின் சிறப்பம்சங்களை எடுத்துரைத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வானகரத்தில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ப. பெஞ்சமின் மற்றும் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக நாடாளுமன்ற குழு தலைவர் டாக்டர் பி. வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிப்புத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்புச் செயலாளர் திரு தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருத்தணியில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக செய்தி தொடர்பாளர் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு எஸ். பி. சண்முகநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வெண்பாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் அஇஅதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கழக அரசின் நிதிநிலை அறிக்கையின் சிறப்பம்சங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்ற கழக அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்களில் அமைச்சர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.